வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். சரக்கு சேவை வரி சீர்திருத்த பலன்கள் மக்களை சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆரோக்கிய இந்தியாவிற்கான மிதிவண்டி இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் பெரும் பங்காற்றுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் முழு சந்திர கிரகணம் இன்றிரவு நிகழ்கிறது. ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சரக்கு சேவை வரி சீர்திருத்த பலன்கள் மக்களை சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஊடகத்துக்கு அவர் அளித்த பேட்டியில், வரி குறைப்பு நடைமுறைகள் செயல்படுத்தப்படாதது கண்டறியப்பட்டால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என கூறியுள்ளார். பல்வேறு தொழில்துறை நிறுவனங்கள் வரி குறைப்பை உடனடியாக அமல்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் நாட்டின் ஊரக பகுதி தொழில் முனைவோரின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக 10 கோடிக்கும் மேற்பட்ட கால்நடை வளர்ப்பு விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் தங்கள் வர்த்தகத்தை விரிவாக்க இது வகை செய்யும் என அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் இந்த வரி குறைப்பு மருத்துவத்துறைக்கு பெரிதும் பயனளிப்பதுடன் நாட்டின் சுகாதாரத்துறை சேவைகளை ஏற்கத்தக்க விலையில் அனைவரும் பெற வகை செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் வேளாண் துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரி குறைப்பால் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் பெரிதும் பயனடைவதுடன் வேளாண் நடவடிக்கைகளுக்கான செலவினங்கள் குறையும் என்றார். மிதிவண்டி ஓட்டுதல் உடல் நலத்திற்கான சிறந்த பயிற்சி மட்டுமின்றி சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தவிர்ப்பதற்கான தீர்வாக அமைவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் ஓட்டுதல் நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்ட அவர், ஆரோக்கியத்திற்கான இந்த முன்னெடுப்பு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டில் 8000க்கும் மேற்பட்ட இடங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் இயக்கம் தொடர்வதை அவர் சுட்டிக்காட்டினார். உள்ளூர் தயாரிப்புகளை ஊக்குவிப்போம் என்பதை வலியுறுத்தும் வகையில் டெல்லியில் இன்று நடைபெற்ற சைக்கிள் ஓட்டும் நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதனிடையே சைக்கிள் மீதான 18% சேவை வரியை 5% மத்திய அரசு குறைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தொழில் தொடங்க இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். ஜெர்மனி, இங்கிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகம் புறப்படுவதற்கு முன் அவர் வெளியிட்ட அறிக்கையில், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் குறிப்பிடத்தக்க பங்காற்றுவதாக கூறினார். சிறந்த உட்கட்டமைப்பு, அமைதியான சூழலால் தமிழகத்தில் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரித்து வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது வெளிநாட்டு பயணம் மூலம் 15,000 கோடிக்கும் அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார். சிறந்த உட்கட்டமைப்பு, அமைதியான சூழல் உள்ளிட்டவற்றால் தமிழகத்திற்கான முதலீடுகள் அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் என துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 11.19% பொருளாதார வளர்ச்சியுடன் நாட்டிலேயே தமிழகம் முதல் இடத்தில் உள்ளதாக கூறினார். மகளிர், சிறுபான்மை இன மக்களின் முன்னேற்றம், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை பிற மாநிலங்களும் பின்பற்றுவதை அவர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. இந்த ஆண்டின் முழு சந்திர கிரகணம் இன்றிரவு நிகழ்கிறது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி ஒரே நேர்கோட்டில் வரும் இந்த அரிய நிகழ்வு இரவு மணி 8:58க்கு தொடங்கி நாளை அதிகாலை 2:25 வரை நீடிக்கிறது. டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும், ஆஸ்திரேலியா, கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் முழு கிரகணத்தை வெறும் கண்களால் காண முடியும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் சந்திர கிரகணத்தை பார்ப்பதற்கான சிறப்பு வான்நோக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வான் இயற்பியல் ஆய்வகத்தின் ஆராய்ச்சியாளர் கிறிஸ்பின் கார்த்திக் தெரிவிக்கிறார். 7ஆம் தேதி இரவு முழு சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. இது இந்தியாவிலிருந்து எல்லா பகுதிகளிலும் தெரியும். இதை வெறுங்கண்ணால பார்க்கலாம். எல்லாரும் நிலவு கிட்டத்தட்ட ஒரு 8:57க்கு எக்லிப்ஸ் ஆரம்பிக்கும். அது பெனும்பரல் எக்லிப்ஸ் சொல்லுவோம். அது கண்ணுக்கு கொஞ்சம் சில நேரம் தெரியறதுக்கு சான்ஸ் இல்ல. ஆனா 10 மணி போல டார்க்கர் ஷேடோல உள்ள போகும். இங்கதான் எக்லிப்ஸ் ஆரம்பிக்குது. 11 o'clock போல டோட்டல் எக்லிப்ஸ் ஆரம்பிக்கும். 11:41 போல பீக்ல இருக்கும். ஒரு 12:30 போல அந்த எக்லிப்ஸ் முடிஞ்சிடும், பார்ஷியல் எக்லிப்ஸ். அதுக்கப்புறம் பெனும்பரல் எக்லிப்ஸ் ஒரு 2:30க்கு முடியும். சோ இது இயற்கையான நிகழ்வு. அனைவரும் இதை கண்டுகளிக்கலாம். இதேபோல் திருச்சி அண்ணா அறிவியல் மைய கோளரங்கில் மாலை 6 மணி முதல் சிறப்பு வான்நோக்கு நிகழ்விற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சந்திர கிரகணத்தையொட்டி திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், மதுரை, ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் திருக்கோவில்களில் இன்று மாலை முதல் நாளை காலை வரை கோவில் நடை சாத்தப்படும்.
தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களால் பள்ளிக்கல்வித்துறை வெற்றிகரமாக செயல்படுவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். 10, 12ஆம் வகுப்புகளில் 100% தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் மற்றும் அவர்களின் ஆசிரியர்களுக்கு திருச்சியில் இன்று நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய அவர், அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் ஆசிரியர்கள் பெரும் பங்காற்றுவதாக கூறினார். தமிழ் மொழி மீதான ஈர்ப்பு மாணவர்களுக்கு அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற 142 மாணாக்கருக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு, ஆசிரியர் பணியை ஊக்கப்படுத்தும் வகையில் அரசு இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்துவதாக கூறினார். திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அருகே விரைவில் அரசு நிகழ்ச்சிகளுக்கான மிகப்பெரிய அரங்கம் அமைக்கப்படும் என்று கூறிய அமைச்சர், கல்வியில் சிறந்து விளங்கிய மாணாக்கருக்கு பாராட்டு தெரிவித்தார். ஆட்சித்தலைவர் திரு சரவணன், பள்ளிக்கல்வித்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கடைக்கோடி மக்களுக்கும் மருத்துவ சேவை கிடைப்பதை அரசு உறுதி செய்வதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் அரசின் மக்கள் நலன் காக்கும் மருத்துவ திட்ட முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் இதுவரை நடைபெற்ற 55 முகாம்கள் மூலம் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் பயனடைந்ததாக கூறினார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 35வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்பட்டது. பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் என் சந்திரசேகர் தலைமையில் மாணாக்கர், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் கல்வி, ஆராய்ச்சி, சமூக முன்னேற்றம் மற்றும் பிராந்திய வளர்ச்சியில் தொடர்ந்து முன்னிலை வகிக்க உறுதிமொழி ஏற்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் கொல்கத்தாவைச் சேர்ந்த விவசாய தொழிலாளர்களின் நெல் நடவு முறைகளால் குறைந்த செலவில் அதிக மகசூல் கிடைப்பதாக விவசாயி தெரிவிக்கிறார். என் பேர் ராஜு. கல்கத்தாலேருந்து தமிழ்நாடு பத்ராபு ஊரு நம்ம வருஷ நடுவுக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம நட்டு கொடுக்குறேன். இங்கே நடுவு நெட்டுக்கு இருக்கும். சாயம் போட மாட்டேன், கொப்பு குழப்பாதுங்க. மருந்து அடிக்கிறது கேப் கொடுக்குறேன். அதுல இருந்து நடந்து எல்லாம் மருந்து அடிச்சுக்கலாம். மருந்து ரொம்ப கம்மி அடிக்கணும், செலவு ரொம்ப கம்மி. வருஷ நடுவுக்கு வருஷம் நான் 2 டைம் பண்ணி கொடுக்குறேன். இங்கே நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இது குறித்து எமது செய்தியாளர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் உலக புகழ் பெற்றதாக விளங்குகிறது. இந்த ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி இன்று இரவு நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாறை சாறையாக பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். பேராலய பகுதி அனைத்தும் மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது. அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதுபோல கோவா, கேரளா, மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது. 3800 போலீசார் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருத்தேர் பவனி வேளாங்கண்ணியின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து பேராலயத்திலே வந்தடையும். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து இன்று முதல் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 20,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. இதனால் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. தொடர்ந்து அருவிகளில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடையை நீட்டித்துள்ளது. பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்று விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிந்துள்ளனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. மேட்டூர் அணை நீர்மட்டம் 120 அடியாக தொடரும் நிலையில் அணைக்கு வரும் 23,000 கன அடி நீர் முழுவதுமாக வெளியேற்றப்படுகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் ராஜ்கிரில் நடைபெறும் ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இன்று இந்தியா நடப்பு சாம்பியன் தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இதுவரை 3 முறை இந்திய ஆடவர் அணி ஆசிய கோப்பையை வென்றுள்ள நிலையில் இன்றைய போட்டி ஹாக்கி ரசிகர்களிடையே ஆவலை ஏற்படுத்தியுள்ளது. இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் நெதர்லாந்தில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. US ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இன்று இத்தாலியின் ஜானிக் சின்னர் ஸ்பெயினின் கார்லஸ் அல்கராஸை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை பெலாரஸின் சபலங்கா கைப்பற்றியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு சேவை வரி சீர்திருத்த பலன்கள் மக்களை சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆரோக்கிய இந்தியாவிற்கான மிதிவண்டி இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் பெரும் பங்காற்றுவதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் முழு சந்திர கிரகணம் இன்றிரவு நிகழ்கிறது. ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.